ஒரு மீட்டிங்கில் விஜய் வந்துட்டு அங்கிள் அங்கிள்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்டாலினை வந்துட்டு ரொம்ப கிண்டல் பண்ணுவார். அவர் அப்பான்ற ஒரு அருமையான திட்டத்தை செயல்படுத்திட்டு இருந்தால் அதை நீ கேலி பண்ணிட்டு அங்கிள் மாமா என்னன்னோ கேலி பேசுனியே அந்த அப்பா, அவர் அப்பாவா அவருடைய இந்த 70 வயசு கடந்து ஒரு முதல்வராக ஒரு மக்கள் வந்து இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டனோ துடி துடிச்சு எங்கிருந்தோ ஓடி வந்துட்டாரு. நான் ஓடி வருவேன் உங்களுக்காண்டி வருவேன்னு சொல்லி பிரச்சார பாட்டு போட்டிருக்கேன். நீ எங்கேருந்து ஓடி ஒளிஞ்ச? 39 உயிரையும் வாங்கிட்டு யமனோட வேகமாக ஓடி ஒளிஞ்ச. உனக்கு வெக்கமா இல்லை? இதில் நீ எந்த மூஞ்ச வச்சுட்டு முதல்வரை கேலி பண்ணின? கொஞ்சமாச்சும் இடத்துல கேலி பண்ணாமல் நம்ம அதுக்கு தகுதியாக இருக்கவங்கள பார்க்கணும். உன்னை நம்பி உன்னை பார்க்க வந்து உயிர் விட்டவங்களை பார்க்காம நீ ஓடி வந்துட்ட முதுகில் அடிச்சுட்டு. உன் கட்சிக்காரன் உன்னை பார்க்க வந்து செத்து போனதுக்கு முதல்வர் முறையில் அது துயரமான சம்பவம் சொல்லிட்டு அமைச்சர் அரசு அதிகாரிகள் எல்லாம் போர்க்கால நடுவில் இறக்கி விட்டுட்டு அவரே நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி ஆறுதல் கூறி பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்கிறாரு. அவர் முதல்வர், அவர் அப்பான்னு சொன்னவன கேலி பண்ணி அவர் நிஜமாக அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் சமமாக நடத்துறாரு. நீ என்ன பண்ண? உங்கள் அண்ணன் உன்னொன்ன பெண்ணன்னு சொல்லிட்டு இருந்தியே, நீ என்ன பண்ண? ஓடி ஒளிஞ்ச. நீ உயிருக்கு வருவான்னு சொல்லலை, உயிர் எடுக்க வந்திருக்க. இனிமேலாச்சும் இந்த பிரச்சாரம் இதெல்லாம் ஆக்சுவலாக நீ வந்துட்டு இந்த ஓட்டு அரசியல் பண்ணுவாங்க, பணத்தை வச்சு ஓட்டு அரசியல் அதுதான் பண்ணிட்டு இருக்க. இவனை நான் பார்க்க வந்தவங்க 39 பேர், அவங்கள சாவடிச்சது உன்னுடைய தப்பு. அதை விட்டுட்டு பிளேமிங் கேம் பண்ணுறப்ப கவர்மெண்ட் பண்ணலாம். உங்கள் ஆட்கள் வந்து எலக்ட்ரிக் கம்பி மேலே, வீட்டுக்கு மரத்து மேலே, வீட்டு ஸ்லாப் மேலே ஜென்ரேட்டர் ரூம் உடச்சிட்டு போவாங்க. பவர் கட் ஆகிடுச்சான். நீ என்ன பண்ண? காரில் லைட் அணைச்சு போட்டுச்சியா? உன் காரில் யார் வயர் வெட்டி விட்டாங்களா? இல்லை. அப்போ நீ வந்து திட்டமிட்டு தான் பண்ணுற. தண்ணி கேட்டாங்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் டிலே ஆகலாம், அரை மணி நேரம் டிலே ஆகலாம், 8 மணி நேரமாக டிலே ஆவாங்க. 12 மணிக்கு வர ஆள் எத்தனை மணி வந்தீங்க? 10 மணி 12 1 மணி வரத்துக்கு 7 மணிக்கு வருவாங்க. அது பேர் டிலே இல்லை, தாமத திட்டமிட்ட சதி. அந்த சதியும் பண்ணிக்கிட்டு உங்கள் கட்சிக்காரங்க வேணும் தெய்வமாட்டம் ஒன்று பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு அறிவுன்றது இல்லை. இதுக்கு மேலே அது நிரூபிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவன் உன்னை பார்க்க வந்துட்டு யமதர்மனை பார்த்துட்டு போயிட்டானுங்க. அதுதான் எங்களுக்கு ஆழ்ந்த சார்ந்தது. ஒரு உயிரோடைய வேல்யூ எவ்வளோன்றது விஷயம், அது எதுக்கான இலக்கன்றது ஒன்று இருக்குது. ஒரு 5 பைசா செல்லா காசுக்கான உயிர் இழந்துட்டாங்களே, அவங்க குடும்பத்துக்கு யார் ஆறுதல் கொடுப்பா? கவர்மெண்ட் எந்த நிச்சயம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடு ஆகாது ஒரு உயிருக்கு. அந்த உனக்காண்டு உயிர் கொடுத்தவருக்கு ஒரு 2 சொட்டு கண்ணீர் அஞ்சலி நடிக்க கூட தெரியாமல் உட்காந்துருக்கியே. நான் ஷூட்டிங் பேக்கப் பண்ண மாதிரி பேக்கப் பண்ணி உடனே வந்துட்டேன். வண்டியை பிடிச்சி ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு இங்கே கலெக்டர் ஆஃபீஸ் கிளம்புற வேலை போகிற மாதிரி கேவலமாக இருக்குது.